ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நமது ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ அனைவருமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளம் கனிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேச ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல சனி பகவானும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்புகள் தவிர இன்றைய தினம் கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மேசராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். குறிப்பாக மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். நீங்க ஆசைப்பட்டபடி மேற்படிப்பை இப்பொழுது தொடர முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து காணப்படுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் மங்களகரமான ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. நீங்க திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக இப்போ செய்யலாங்க. உங்களுக்கு சிறப்பான வகையில திருமண தேதி உறுதியாகி உங்களை பரவசப்படுத்த ரெடியா இருக்குங்க. அதனால இன்றைய தினம் நீங்க முயற்சி செய்யுங்க. சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு நீங்க எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா இயல்பாகவே திட்டமிட்டு செயலாற்றுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய திட்டமிடல் காரணமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க. அதை நீங்க கைவிட்டக்கூடாதுங்க. கவனமாக உங்க பணிகளை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் சேரும். இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு பணி நிமித்தமாக அலைச்சல் ஏற்படலாங்க. சில காரியங்களை முடிக்கிறதுக்காக கூடுதல் அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்தாலும் உங்க காரியங்களை சிறப்பாக நீ வெற்றிகரமாக முடிக்க முடியும். இந்த தினம் வீடு இருப்பிடம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க ஏதாவது முயற்சி பண்ணலாங்க. வீடு சார்ந்த விஷயங்கள், அது தொடர்பான கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நடைபெறும். நல்ல ஆதாயம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் அமையுங்க. அதனால கூடுதல் பொறுமையாக நிதானத்தை செயல்படுவது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். பொழுதுபோக்கு விஷயங்களை அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. அதனால உங்க கையிருப்பு, பேங்க் பேலன்ஸ் மற்றும் கையிருப்பு எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. அரசு தொடர்பான விஷயங்களை நீங்க கூடுதல் பொறுமையாக இருக்கணும். கூடுதல் நிதானத்தோடு பொறுமையோடு இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்றது உங்களுக்கு வெற்றியை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய புகழ், பெருமை எல்லாமே சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நல்லவருக்கு எத்தனை ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க நண்பர்களே. வியாபாரம் சிறப்பு பெறும். குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும். திருமண வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரே வேலை. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்க மனசுல பயமே வச்சிருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு மனதுல சக்தி கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. வலுவான எதிர்ப்பு சக்தி உங்க மனதில் இருக்கும். அதனால உங்களுடைய வேகம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நீங்க பிரேக் போடாம நீங்க கன்டினியூ பண்ணிக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய வேகம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய அந்த அச்சமற்ற தன்மையும் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த தினம் முன்பின் தெரியாத நபர்கள் பேர்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக ஏதாவது முதலீடு பண்றீங்க, யாருன்னு தெரியாது, அவங்க ஏதோ சொன்னாங்க, இந்த மாதிரி முதலீடு பண்ண லாபம் வரும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு இப்பொழுது நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த தினம் மற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு உகந்த ஒரு நாள். அதனால மற்றவர்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க யோசிச்சு அவர்களுக்காக நீங்க மற்றவங்களுக்காக உதவி செய்யலாம். உங்களுக்கும் அதன் மூலமாக மறைமுகமாக சில பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் கலந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்க காதலை சொல்லாமலேயே நிறைவேற்றி நீங்க தரணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்ப்பாருங்க. அந்த கடமை உணர்வு காதல் வாழ்க்கையில ரொம்ப அவசியம். அதை நீங்க இயல்பாகவே யோசித்து உங்க காதலருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு செய்து கொடுங்க. இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும்.
வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் இழப்புகள் ஏதாவது இருக்குது, லாஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நீங்கள் கவலையப்பட தேவையில்லைங்க. சரியான ஒரு உழைப்பை, கடினமான ஒரு உழைப்பை வந்து நீங்கள் சரியான டைரக்ஷனில் நீங்கள் கொண்டு போகும்போது இன்றைய தினம் அற்புதமான பலன்கள் நீங்கள் பெற முடியும். நிதானத்தை செயல்படுங்கள். உண்மையில் நீங்கள் சிறப்பான பலன்கள் பெறணும் அப்படின்னா நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களை தவிர மற்றவங்களுடைய யோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். இன்று தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். பழைய விஷயங்கள், நல்ல சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க நினைவு கூறலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க. உங்க வாழ்க்கை துணையும் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகளை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு அற்புதமாக இந்த தினம் இல்லற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. இன்றைய தினம் ரொம்ப நாளா உங்களுக்கு நிலவின சில பிரச்சனைகள், ரொம்ப நாளா மனசுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அலுவலக பணிகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு உயர்வான ஒரு நாளுங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பெட்டராக மாற்றுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லைட் ஆரஞ்சு கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 9 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இதுங்க பயன்படுத்திக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேசராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இயல்பாகவே உங்களுடைய திட்டமிடல் காரணமாக தான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கீங்க. எனவே திட்டமிடலை நீங்கள் கைவிடாமல் இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க. வீடு சார்ந்த, இருப்பிடம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதன் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பிளான் பண்ணலைன்னா பணி நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருந்தாலும் நீங்க வந்து பழைய லாஸ்ல ரெக்கவரி பண்ண முடியுங்க. பொழுதுபோக்குகளால கொஞ்சம் காசு செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க ஓரளவு பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா ஏற்ற இறக்கங்கள் சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க. பண நெருக்கடி ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நிதானித்து செயல்படுங்கள். கவனமாக உங்க பணிகளை நீங்க கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதனால திட்டமிட்டு நிதானித்து ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பா கவனமா ஒர்க் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். நண்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.